தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல இசக்கியம்மன் வழிபாடு அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் கிராமங்கள்ல இன்னும் சற்று அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆக்ரோஷமான இசக்கியம்மனை பற்றி பல்வேறு விதமான கதைகளை சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த இசக்கியம்மன்களுக்கும் தலைமை பீடமாக இருப்பது கன்னியாகுமரியின் முப்பந்தலில் உள்ள முப்பந்தல் இசக்கியம்மன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது முப்பந்தல் இசக்கியம்மனோட கதையத்தான். முன்னொரு காலத்துல பலகைநல்லூர்ல சிவகாமின்னு ஒரு தாசி இருந்தா. தாசிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகனோட பேரு திருக்கண்ட நட்டுவன், மகளோட பேரு லட்சுமி. சிவகாமி தான் தாசியாச்சே, தன்னோட மகளுக்கு பரதநாட்டிய கலைய கத்து கொடுத்திருந்தா. ஒரு நாள் மாலை நேரத்துல சிவன் கோவில்ல லட்சுமியோட நடன அரங்கேற்றம் நடந்தது. அப்போ அங்க பூசாரியா இருக்க வேலவன் அவளோட நடனத்தை பார்த்து அவளோட அழகுல மயங்கிட்டான். லட்சுமியும் வேலவனை பார்த்த முதல் சந்திப்பிலேயே அவன் மீது காதல் வயப்பட்டாள். ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சாங்க. லட்சுமிக்கு தன்னோட அம்மா தாசி தொழில் செய்யறது சுத்தமா பிடிக்கல. ஆனா சிவகாமி பணத்தாசை பிடிச்சவ. தன்னோட பொண்ணையும் தன்ன மாதிரியே தாசியாக்கணும்னு நினைச்சா. அதே சமயத்துல ஒரு பக்கம் வேலவன் லட்சுமியோட நினைப்பாவே இருந்தான். லட்சுமி மீது இருந்த மோகத்தால ஆலயத்தின் நடை சாத்தினதுக்கு அப்புறம் வேலவன் ஒரு நாள் அந்த தாசி வீட்டுக்கு போறான். அப்போ சிவகாமி யாரோ ஒருத்தரோட வருகைக்காக காத்திருந்தாள். தாசி வீடாச்சே, வரவேற்பு எப்படி இருக்கும், பலமா தானே இருக்கும், வாங்க வாங்கன்னு சிரித்த முகத்தோடு உள்ள கூப்பிட்டா சிவகாமி. வேலவனும் உள்ளே வந்தான். வேலவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்களோட மகளோட நடனத்தை பார்த்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு சொன்னான். உடனே சிவகாமி, அமருங்கள், என்னோட மகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போனான். அங்க போன சிவகாமி தன்னோட மகளோட கையில தாம்பூல தட்டை கொடுத்து அனுப்பினான். லட்சுமியோ தன்னோட காதலனே வீடு தேடி வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா சிவகாமி அந்த தாம்பூல தட்டுல வசிய மருந்த கலக்கி வச்சிருந்தா. பாவம், இது அந்த லட்சுமிக்கே தெரியாது. ஒரு வழியா லட்சுமியும் வேலவனும் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது. இவர்களுடைய நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமானது. இப்படியே போனா தன்னோட மக சரிப்பட்டு வரமாட்டான்னு சிவகாமி ஒரு நாள் லட்சுமிய கூப்பிட்டு வச்சு பேசறா. வேலவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குன்னு அறிவுரை சொல்றா. இத கேட்ட லட்சுமி, நான் உன்ன மாதிரி தாசி கிடையாது, அவரை நான் மனசார காதலிக்கிறேன், அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்துவேன்னு சொன்னா லட்சுமி. இத கேட்ட சிவகாமி சும்மா இருப்பாளா? இங்க பாருடி, நீ கல்யாணம் பண்ணனா உன் புருஷன் கிட்ட இருந்து பணம் வாங்கவே இல்ல, அது மாதிரி தான் இப்ப நீ வேலவன் கிட்ட இருந்து பணம் வாங்குன்னு அறிவுரை சொல்றான். லட்சுமியும் சம்மதிக்கிறா. தன்னோட அம்மா சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்குன்னு லட்சுமி வேலவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறா. வேலவனும் லட்சுமி மேல இருந்த மயக்கத்தினால தன்னோட கையில வச்சிருந்த பொருளை எல்லாம் லட்சுமிக்கே கொடுக்கறான். கொடுத்து கொடுத்தே வேலவன் கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் கரைந்து விட்டது. ஒரு நாள் வேலவன் லட்சுமிய பார்க்க அவளோட வீட்டுக்கு வந்தான். அப்ப சிவகாமி திண்ணையில உட்கார்ந்து இருந்தா. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே வேலவன் இன்னைக்கு கொண்டு வர எதுவுமே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு சிவகாமி சொன்னா, காசு பணம் இல்லைன்னா உங்களை உள்ள விட வேணான்னு லட்சுமி சொன்னதா பொய் சொல்றா. இத மறைஞ்சு நின்னு கேட்ட லட்சுமி தன்னோட அம்மாவோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேலவன் கொடுத்த பொன் பொருள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு, அத்தா நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திட்டே வேலவன் பின்னாடி ஓடுனா. லட்சுமியோட சத்தத்தை கேட்டு வேலவன் திரும்பி பார்த்தான். அப்போ லட்சுமி சொன்னா, நம்ம ரெண்டு பேர்த்தையுமே பிரிக்க எங்க அம்மா செய்த சரிதான் இது அப்படின்னு சொல்றா. நீங்க கொடுத்த பொன் நகை எல்லாத்தையுமே இதுல கட்டி கொண்டு வந்திருக்கேன், எங்கேயாவது போய் நல்லா வாழலான்னு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால ரெண்டு பேருமே களைப்பாகிட்டாங்க. பக்கத்துல ஒரு கள்ளிச்செடி இருந்தது. அந்த கள்ளிச்செடியோட நிழல்ல படுத்து உறங்கலாம்னு ரெண்டு பேரும் போறாங்க. லட்சுமி வேலவன் மடியில் தூங்கி கொண்டிருந்தாள். அப்போது வேலவனுக்கு ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் வந்தது. இன்னைக்கு காசு இல்லைன்னு இவளோட அம்மா நம்மள துரத்தி விட்டா, நாளைக்கு இதையே இவளும் நமக்கு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவளும் தாசி மகதானே, தாசி புத்தி தானே வரும்னு யோசிச்சான். கடைசியா வேலவன் லட்சுமிய கொல்ல திட்டம் போட்டான். பக்கத்துல பெரிய பாறாங்கல் ஒண்ணு கிடந்தது. அதை தூக்கி லட்சுமியோட தலையில போட்டான். லட்சுமியோட தலை சிதைந்தது. ரத்த வெள்ளத்துல லட்சுமி கதறி அழுதாள். என்னை இப்படி பண்ணதுக்கு சாட்சி எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்காத, இந்த கள்ளி செடியே சாட்சி. எத்தனை ஜென்ம ஆனாலும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு கதறி அழுது கொண்டே இறந்து விட்டாள் லட்சுமி. வேலவன் அந்த பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சான். அவனுக்கு தண்ணீர் தாகம் வந்தது. அப்போ பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருந்தது.
அந்த கிணத்துல போய் தண்ணீர் குடிக்கலான்னு உள்ள போனான். அப்போ அங்க இருந்த நாகப்பாம்பு ஒண்ணு அவனை கடிச்சிருச்சு. அவனும் கிணத்துக்குள்ள விழுந்து உயிரை விட்டான். அந்த சமயத்துல லட்சுமியோட அண்ணன் லட்சுமியை தேடி காட்டுக்குள்ள வந்தான். அப்போ அங்க லட்சுமி இறந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழுதான். உன்னை யார் இப்படி பண்ணனா அப்படின்னு ரொம்ப கத்தி அழுதான். அப்படியே அவனுடைய உயிரும் பிரிந்து விட்டது. இறந்தும் மனம் தளராத லட்சுமியோட ஆவி சிவன் கிட்ட போனது. ஐயனே, எந்த தப்பும் செய்யாத என்ன இப்படி பண்ணிட்டான் அந்த பாவி, அவனை நான் பழி வாங்கியே தீரணும்னு கேக்குறா. அப்போது சிவபெருமான் சொன்னாரு, உன்னை இப்படி பண்ண பாவத்துக்காகத்தான் அடுத்த கணமே அவனும் பாம்பு தீண்டி உயிரை விட்டான்னு சொன்னாரு. இத கேட்டும் லட்சுமியோட மனசு கேக்கல. என் கையாலேயே அவனை நான் பழி வாங்கணும், அதற்கு வரம் தாருங்கள்னு சிவபெருமான் கிட்ட வேண்டனா. சிவபெருமானும் அருள் புரிந்தார். ஈசன் கிட்ட பெற்ற வரத்தினால லட்சுமியும் அவளோட அண்ணனும் சோழராசனுக்கு குழந்தைகளா பிறக்கிறாங்க. நீலன் நீலின்னு பேரு வைக்கிறாங்க. ஈசனோட அருளால பிறந்ததுனால இந்த 2 குழந்தைகளுமே இரவு வேளையில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தமக்குள்ளேயே பேசிக்குவாங்க. என்னதான் அரசி பால் ஊட்டி குழந்தைகளோட பசி ஆத்தனாலும் அவங்களோட பசி அடங்கவே இல்ல. இரவுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வெளியே போய் ஆடு மாடுகளோட ரத்தத்தை குடிச்சிட்டு வந்து அமைதியா படுத்துக்குவாங்க. மறுநாள் காலையில அரசி குழந்தைகள் மீது இருந்து ரத்த வாடை வீசுவதை பார்த்து அதிர்ந்து போனாள். குழந்தைகள் மீது சந்தனத்தை பூசி விட்டாங்க. இதே போல தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் சோழராசன் ஜோசியரை வரவழைச்சு இந்த குழந்தைகளோட ஜாதத்தை கணிக்க சொன்னாரு. அப்போ அந்த ஜோசியன் இந்த குழந்தைகள் பிறந்த நேரத்தை கணிச்சு சொன்னாரு. இந்த 2 குழந்தைகளுமே பேய் குழந்தைகள், இந்த அரண்மனையவே அழித்து விடும் அப்படின்னு சொன்னாரு. அரசன் நம்பவே இல்ல, அத நிராகரித்து விட்டாரு. தொடர்ந்து பல நாட்களாகவே நாட்டுல ஆடு மாடுகளை யாரோ அடிச்சு திங்கிறாங்கிற செய்தி மன்னனுக்கு போகுது. மன்னனும் சேவகர்களை அழைச்சு இந்த பாவத்தை யார் செய்யறாங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. சேவகர்களும் இரவில் கண் விழித்து பார்த்தார்கள். ஒரு நாள் அரண்மனையில இருந்து 2 குழந்தைகள் வெளியே போவதையும் அந்த 2 குழந்தைகளுமே ஆடு மாடுகளை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறதையும் பார்த்தாங்க. மறுநாள் அரசன் கிட்ட இந்த செய்திய சொல்றாங்க. அரசனோ பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தமக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளுமே பேய் குழந்தைகளா என்று வருந்தினார். இந்த 2 குழந்தைகளையுமே காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாரு. சேவகர்களும் அந்த குழந்தைகளை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த 2 குழந்தைகளுமே அங்க இருந்த வேப்ப மரத்துல குடியிருந்தாங்க. அந்த 2 குழந்தைகளும் அங்க இருந்த விலங்குகளை அடிச்சு தின்னு பசியாரி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 2 குழந்தைகளுமே வளர்ந்து பெரியவங்களா ஆனாங்க. ஒரு நாள் அண்ணன் வேட்டைக்கு போவான், இன்னொரு நாள் தங்கச்சி வேட்டைக்கு போவா. இன்னைக்கு நீலி அண்ணனை அந்த மரத்திலேயே விட்டுட்டு வேட்டைக்கு போயிருந்தா. அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்த வேளாளர்கள் கோயிலுக்கு கதவு செய்ய மரத்தை தேடி காட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க நீலன் குடியிருந்த வேப்ப மரத்தை வெட்டினாங்க. அதுல குடியிருந்த நீலன் இறந்து விட்டான். திரும்பி வந்து பார்த்த நீலி அழுது புலம்பினாள். இப்படி செஞ்ச இந்த ஊர் மக்களையும் இந்த வேளாளர்களையும் அழித்து நாசம் செய்வேன்னு சபதம் விட்டாள். முன் ஜென்மத்துல தன்னை கொன்னவனை பழி வாங்குவதற்காக நீலி அந்த வனத்திலேயே சுத்திட்டு இருந்தா. அதே சமயத்துல முன் ஜென்மத்துல லட்சுமிய கொன்ன அந்த வேலவன் இந்த ஜென்மத்துல காவிரி பூம்பட்டினத்துல ஒரு செட்டியாருக்கு மகனா பிறக்கிறான். அவனுக்கு ஆனந்த செட்டின்னு பேரு வச்சாங்க. செட்டியாரு குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜோசியன் எச்சரிக்கை கொடுத்தான். எந்த காரணம் கொண்டும் தென் திசையை நோக்கி போக கூடாது, வெளியூர்ல இரவு வேளையில தங்க கூடாது, அப்படியே தங்கினாலும் சிவாலயத்துலதான் தங்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவனுடைய உயிருக்கு ஒரு பெண்ணாலதான் ஆபத்து வரும்னு அதையும் சொன்னாரு. இதனாலேயே செட்டியாரு ஆனந்த செட்டிய வெளியூருக்கு அனுப்பாம வளர்த்திட்டு வந்தாரு. ஆனந்த செட்டியும் வளர்ந்து பெரியவனா ஆனான். தன்னோட தந்தை தன்னை வெளியூருக்கே அனுப்பாம வளர்த்துறது அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஒரு நாள் தன்னோட தந்தை கிட்ட வெளியூருக்கு போய் வியாபாரம் செய்யறதா சொன்னான். அவனுடைய தந்தை தடுத்து விட்டார். என்ன காரணம்னு கேட்கும் போது அவருடைய தந்தை ஜோசியன் சொன்னதையெல்லாம் சொன்னார். இத கேட்ட உடனே ஆனந்த செட்டிக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனந்த செட்டி மந்திரவாதிய போய் பாக்கறான். மந்திரவாதி கிட்ட அந்த ஜோசியன் சொன்னதை எல்லாவற்றையுமே சொல்றான். அப்ப அந்த மந்திரவாதி ஒரு மந்திர கத்திய கொடுத்தாரு. இந்த கத்தி உன்னோட இடுப்புல இருக்கிற வரையிலும் உன்னை யாராலும் கொல்ல முடியாதுன்னு சொன்னார். அந்த மந்திர கத்திய வாங்கி ஆனந்த செட்டி தன்னோட இடுப்புல சொருகிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். தன்னோட தந்தை கிட்ட இந்த மந்திர கத்திய காமிச்சான். இந்த கத்தி நம்ம கிட்ட இருக்கிற வரையிலும் யாராலும் நம்மள கொல்ல முடியாதுங்கிற ஒரு தைரியத்துல வெளியூருக்கெல்லாம் போய் ஆனந்த செட்டி வியாபாரம் செஞ்சான். வியாபார வேலையாக தென் திசையை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது ஆனந்த செட்டிக்கு. இத தன்னோட தந்தை கிட்ட சொல்றான்.
அவனோட தந்தை வேண்டாம்னு தடுத்து பார்த்தாரு. அவன் கேட்கவே இல்ல. சரி போ, அப்படியே போனாலும் எந்த பெண்ணையுமே ஏறிட்டு பாக்காதேன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனந்த செட்டி வந்த காட்டு வழியில தான் நீலி அவனை பழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்போது ஒரு பெண் செவ்வாடை அணிந்து கையில வெற்றிலை தாம்பூலத்தோடு ஆனந்த செட்டி முன்னாடி எதிர்பட்டாள். அவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த நேரத்துல எப்படி இங்க ஒரு பெண் தனியா காட்டுக்குள்ள வந்திருக்கா? ஒருவேளை ஜோசியன் சொன்னது போல அந்த பெண் இவதானா அப்படின்னு பயந்துகிட்டு ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். நீலி சும்மா இருப்பாளா? முன் ஜென்மத்துல சாட்சியா விட்டுட்டு போன அந்த கள்ளி செடிய ஒரு குழந்தையா மாத்தி தன்னோட இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த ஆனந்த செட்டிய நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அத்தான் நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திட்டே போனான். ஆனந்த செட்டி உனக்கு யாரடி அத்தான் போடின்னு சொல்லி மிரட்டிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். ரெண்டு பேருமே கடைசியா ஒரு ஊருக்குள்ள வர்றாங்க. அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்ன பிரச்சனைன்னு ரெண்டு பேத்துக்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. அப்போ நீலி சொன்னா, இவர் என்னுடைய கணவர். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. அதனாலதான் நான் இவரை பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொன்னா. வேணா என்னோட குழந்தைய இறக்கி விடுறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னா. அந்த குழந்தையும் ஆனந்த செட்டிய பார்த்து இவர்தான் என்னோட அப்பான்னு சொல்லுச்சு. அந்த குழந்தை சொல்றத கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டினாங்க. வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்தது. கடைசியா இரவு ரொம்ப நேரம் ஆனதுனால காலையில பேசிக்கலாம்னு ஒரு வீடு கொடுத்து அங்க தங்க சொன்னாங்க. உடனே நீலி அவர்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்திய வச்சு என்னையும் பிள்ளையும் கொன்றுவாரு, அந்த கத்திய நீங்க பிடுங்குங்கன்னு சொல்றா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆனந்த செட்டி கிட்ட இருந்த கத்திய வாங்கிட்டாங்க. 3 பேருக்குமே ஒரு வீட்டை கொடுத்து தங்க சொன்னாங்க. ஆனந்த செட்டிக்கு அந்த ஜோசியன் சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தது. இவள் நம்மள கொன்று விடுவாளோன்னு பயத்திலேயே நீலி கூட சென்றான் ஆனந்த செட்டி. நடு இரவுல நீலி ஆனந்த செட்டியை எழுப்பி அவனுக்கு முன் ஜென்மத்தை எல்லாம் நினைவுபடுத்தினான். அவனுடைய வயித்தை கிழிச்சு குடல மாலையா அணிந்து கொண்டு ஓலமிட்டாள். முன் ஜென்மத்துல தன்னை கொன்ன அந்த வேலவனை இந்த பிறவியில பழி வாங்கிட்டோம்னு மகிழ்ச்சியில இருந்தா. அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. தன்னோட அண்ணனை கொன்ற இந்த ஊர் வேளாளர்களை கொல்வேன் என்று சபதம் செய்தது நினைவுக்கு வந்தது. ஒரு ஊரையே எரித்து நாசம் செய்து விட்டாள். நீலி தான் செய்த சபதங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ரத்த வெறியோட வனத்துல சுத்திக்கிட்டு இருந்தா. இறுதியா முப்பந்தல் என்னும் இடத்தில் நிலை கொண்டாள். நீலியோட ஆவேசம் அதிகமாக இருந்ததுனால அங்க சுற்றி இருந்த மக்களுக்கு தொந்தரவா இருந்தது. நீலி ஈசனோட அருள் பெற்றவள் என்பதால அவளை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஊர் மக்கள் அவளை பணிந்து அவளை சாந்தி செய்து அவளை தெய்வமாக்கினார்கள். அவளே இசக்கி என்னும் பெயரில் முப்பந்தலில் நிலை கொண்டாள். உங்களுக்கு இந்த முப்பந்தல் இசக்கியம்மனுடைய கதை பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு, அந்த கோயில்ல உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.